இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. வர்ஷினி, வா என் கூட. வா என் கூட. சொன்னா கேளுங்க. எங்க கூட்டிட்டு போறேன்? பேசாத. இனி நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் கேட்டா போதும். வா, இந்த வீட்டோட பெரிய மனுஷங்கிட்ட போய் இந்த விஷயத்துக்கு ஒரு நியாயம் கேட்போம். அத்தை வேண்டாம் ப்ளீஸ் அத்தை, தயவு செஞ்சு அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம் அத்தை. ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சித்தி சித்தி ப்ளீஸ் சித்தி, அத்தை கிட்ட சொல்ல வேண்டாம் சித்தி. இப்ப சொல்லாம வேற எப்ப சொல்ல சொல்ற? சொல்லு, எப்ப சொல்ல சொல்ற? எனக்கு புரிஞ்சிருச்சு. வர்ஷினி கர்ப்பமா இருக்கிற விஷயம் வெளியில தெரிஞ்சதுன்னா அவ அந்த வீட்டுக்கு வந்துருவா. உனக்கு அந்த வீட்டுல கிடைக்கிற மரியாதை எல்லாம் கிடைக்காம போயிடும். அதுக்காக தானே அவளை இந்த வீட்டுக்குள்ள வரவிடாம தடுத்துட்டு இருக்க. ஸ்டீஜா வெளியில போயிடணும், வர்ஷினியா அவ இடத்துல கொண்டு வந்து வைக்கணும். என்னது இதெல்லாம்? என்ன பொம்மை விளையாட்டு விளையாட போறீங்களா? சித்தி சித்தி இல்ல சித்தி, இருங்க ப்ளீஸ் சித்தி. நீ பேசாத. போதுமாடி, உனக்கு இப்ப சந்தோஷமா இருக்குல்ல? சித்தி ப்ளீஸ் சித்தி. ஐயோ அத்தை, நீங்க கோவத்துல என்னென்னமோ பேசுறீங்க. இல்ல அது ரொம்ப தப்பத்த. தப்பா? எது நான் பேசுறது தப்பா? நீங்க எல்லாம் செய்யறதா சரி. போதும் மாப்ள, போதும். இதுக்கு மேலே உங்க யார் பேச்சை கேட்க நான் விரும்பல. ஏய், நீ சம்மந்திய பார்க்க வரியா இல்லையா? நீ வந்தாலும் வரலனாலும் நான் போய் சம்மந்திக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லதான் போறேன். அம்மா வேண்டாம்மா, அத்தை கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்மா. சித்தி சித்தி ப்ளீஸ் சித்தி, வேண்டாம் சித்தி ப்ளீஸ். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. இப்ப போய் அத்தை கிட்ட நம்ம எல்லாத்தையும் சொன்னா அவங்க மனசுல வர்ஷினி மேல இருக்கிற நல்ல எண்ணம் மொத்தமா மாறிடும். அப்புறம் எதிர்காலத்துல என் தங்கச்சி அந்த வீட்ல நிம்மதியாவே இருக்க முடியாது. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க ப்ளீஸ். அதுக்காக என் பொண்ணு இப்படியே வயித்துல புள்ளைய சுமந்துக்கிட்டே இருக்க சொல்றியா? எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம். நீங்க யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க போறதே இல்ல. நான் இப்பவே போய் சம்மந்திக்கிட்ட பேசதான் போறேன். ஒரு நிமிஷம் அத்தை. ஆனா ஒரு கண்டிஷன். என் பொண்ணு கழுத்துல இப்பவே இந்த நிமிஷமே இந்த இடத்துலயே நீங்க தாலி கட்டணும். அப்படி மட்டும் நீங்க தாலி கட்டலனா நான் இப்பவே போய் உங்க அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் போய் சொல்லிடுவேன். சித்தி, நீங்க என்ன சித்தி சொல்றீங்க? இப்போ எப்படி சித்தி தாலி கட்ட முடியும்? இல்ல, வர்ஷினியோட கல்யாணம் இப்படி யாருக்கும் தெரியாமலாம் நடக்க கூடாது சித்தி, கண்டிப்பா. ஏய், என்னடி சொல்ற? ஊருக்கு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணி வைக்கிற நிலைமையில எங்க பொண்ணு நின்னுட்டு இருக்கா? ஏய், இந்த பார், நான் சொன்னதுதான். என் முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. இப்பவே என் பொண்ணு கழுத்துல ராகவ் தாலி கட்டியே ஆகணும். இப்போ வா. அது எப்படி அத்தை? இது பாருங்க, கண்டிப்பா நிச்சயமா நாளைக்கு கட்டிடுறேன் அத்தை, கண்டிப்பா கட்டுவேன். நாளைக்கு என்கிற பேச்சுக்கெல்லாம் இங்க இடமே இல்ல தம்பி. இப்பவே இந்த நிமிஷமே இந்த இடத்துலயே வர்ஷினி கழுத்துல தாலி கட்டியே ஆகணும். கட்டுறீங்க. சித்தி, அம்மா, சித்தி. இசை, இப்ப என்ன பண்றது? எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியல. இந்தாங்க மாப்ள, அம்மன் பாதத்துல வச்சு கொண்டு வந்த இந்த தாலிய இப்பவே என் பொண்ணு கழுத்துல கட்டுங்க. அத்தை,
என்ன மாப்ள அவங்க எல்லாரையும் பாத்துட்டு இருக்கீங்க? தாலி வாங்குங்க. ராகவ், அத்தை அது அத்தை தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க அத்தை. யாருக்கும் தெரியாம அவசரமா வர்ஷினிக்கு நான் தாலி கட்ட விரும்பல அத்தை, ப்ளீஸ். எப்படி மாப்ள? யாருக்கும் தெரியாம வர்ஷினி கழுத்துல தாலி கட்ட விருப்பப்படல. வர்ஷினி வயித்துல வளர்ற குழந்தை என்ன 4 பேருக்கு தெரிஞ்சா வளருது? இல்ல இல்ல. அம்மா ராகவ் பாவம்மா, நீ அவரை எதுவும் சொல்லாத. அவரு ஆம்பளடி. உன்னை உதறி போட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாரு. அத்தை உன்னால முடியுமா? முடியாதுல்ல? பேசாம வாயை மூடிட்டு. சித்தி, அத்தை ஏன் அத்தை அண்ணங்கிட்ட இப்படி பேசுறீங்க? மாப்ள, நான் இப்ப பேசுற முறை வேணா தப்பா இருக்கலாம். ஆனா ஒரு அம்மாவா ஏன் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. அப்பதான் என் வலி என்னன்னு உங்களுக்கு புரியும். மாப்ள, வர்ஷினி கழுத்துல தாலியை காட்டுங்க. அத்தை சித்தி இல்ல சித்தி, வர்ஷினிக்கு நான் அத்தை இதுக்கு மேல நீங்க 2 பேரும் ஏதாவது வாயை திறந்து பேசுறீங்க, இசை இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? சரியோ தப்போ ஒரு வழியா வர்ஷினிக்கு ராகவ் தாலி கட்டிட்டான். இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? என்ன சொல்ற விஷால்? கல்யாணம்ங்கிறது ஒரு ஆணுக்கும் பொண்ணுக்கும் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? வர்ஷினி கல்யாணம் எப்படி எல்லாம் நடக்கணும்னு அவ கனவு கண்டிருப்பா, நான் கனவு கண்டிருப்பேன் தெரியுமா? ஒரு அறியா அவ கல்யாணம் நடக்கணும், அவளை எல்லாரும் வந்து வாழ்த்தணும், அத்தை ஆரத்தி எடுத்து அவளை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும். இப்படி எல்லாம் நான் எவ்வளவு ஆசை வச்சிருந்தேன் தெரியுமா? ஆனா எனக்கு மட்டும் என் லைஃப்ல நான் ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இசை எதுக்கு இசை இப்ப நீ நெகட்டிவாவே பேசுற? நான் நெகட்டிவா பேசல விஷால். என் குடும்பத்தோட நான் சந்தோஷமா வாழணுங்கிற ஆசை எனக்கு நிறைவேறல. என் தங்கச்சி நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா அவளும் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கா. பெத்த அம்மா மாதிரி இருக்கிற அத்தை கிட்டயும் இப்ப உண்மையை சொல்ல முடியாம போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் யாரெல்லாம் உயிரா நினைக்கிறேனோ அவங்க யாரையும் கடவுளை கூட நிம்மதியா வாழ விட மாட்டாரு போல. ஏய் இசை, அதுக்கு நீ ஏன் இவ்ளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? இத பாரு, ஸ்ரீஜா இந்த வீட்டை விட்டு போனா போதும். நீ சொன்ன இந்த கஷ்டம் எல்லாம் ஒரு விஷயமே இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஹாப்பியா தான் இருக்க போறோம். அதுக்கு தான் எப்பவும் நான் உன் கூட இருக்கேன். புரியுதா? நீ என் கூட இருக்கிறது தான் என்னோட பயமே விஷால். உனக்குமே இது தேவையில்லாத கஷ்டம். அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லை இசை.